Wow, a brand is a brand always. இவ்ளோ எக்ஸ்பென்சிவான gift யாருமே எனக்கு கொடுத்ததில்ல ராகேஷ். You're going to be Rakesh's wife. இனிமே நீ எல்லாம் brands தான் போட்டுக்கணும். Build this, man. I'll be right back. நீ தான பேச்ச மாத்துனது. ஹை வாட்ச் சூப்பரா இருக்கு. பேச்ச மாத்தாத. நான் பேச்ச மாத்தல. நீ தான் வாட்ச் மாத்திருக்க. நான் இந்த பேச்ச சொல்ல. டீச்சர்ஸ் டே வாட்சன் ஸ்பீச். கைண்ட் ஆஃப். அப்பா மேல உனக்கு என்ன கோவம்? எனக்கு என்ன கோவம்? நான் பண்ண புது இன்வெர்ட்டருக்கு உங்க அப்பா பேர் தான் வச்சிருக்கேன். பாரு. ஏன் எங்க அப்பாக்கு டென்ஷன் குடுக்குற? ஏன்னா உங்க அப்பா காலேஜ் நடத்தல, ஃபேக்டரி நடத்திட்டு இருக்காரு. கழுதை உற்பத்தி பண்ற ஃபேக்டரி. தோ அங்க நிக்குது பாரு உன் கழுதை. இவ்ளோ தைரியம் இருந்தா நான் கட்டிக்க போற வரை கழுதாம? அவன் கழுதைதான். முதல்ல இன்ஜினியரிங் படிச்சான், அப்புறம் MBA படிச்சான், அப்புறம் அமெரிக்கால போய் பேங்க்ல வேலை செய்யறான். பேங்க்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? உங்க அப்பாவும் அவன் காலேஜ் டாப்பர்ன்றதுனால அவன் சேட்டா இருந்தானே சொட்டையா இருந்தானே அந்த சொட்டையும் 2 முடியால உங்க அப்பா மாதிரி மூடி இருந்தானு மாப்பிள்ளை ஆகிட்டாரு. இந்த மாதிரி கழுதையெல்லாம் லைஃப்ல எல்லாத்தையும் ப்ராஃபிட்டா லாஸான ஒரு பிசினஸா தான் பார்ப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஜஸ்ட் அ ப்ராஃபிட், அவ்வளவுதான். ஏன்னா நீ பிரின்சிபலோட பொண்ணு, நல்ல வரதட்சணை வரும், டாக்டரா போற, நல்ல வருமானம் வரும், உன்னால அவன் இமேஜ் ஜாஸ்தி ஆகும், அதனால அவன் பின்னாடி சுத்துறான். உன்னையும் ஒரு பிராண்டா தான் பார்ப்பானே தவிர மனுஷியெல்லாம் பார்க்க மாட்டான். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ராகேஷ்க்கு மேல லவ் இல்லைங்கறியா? ஓ, அவன் வாங்கி கொடுத்த வாட்ச்ல ஒரு நிமிஷத்தை புடி. உனக்கு எல்லாமே டெமோ கொடுத்தா தான் புரியும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஹே ராகேஷ், எங்க போயிட்டு ரியா? I was worried. ரியா வந்து அவங்க புது வாட்சை தொலைச்சிட்டாங்க, அதான் தேடிட்டு இருக்காங்க. What? You lost the watch? No worries ராகேஷ், வேற வாட்ச் வாங்கிக்கலாம். Nonsense. Thank you. Ria, it's 4 lakhs, Ria. 4 lakhs. 4 lakhs. என்னோட வாட்ச் 400 ரூபாய் தான், அதே டைம் தான் காட்டுது. Shut up. ரைட் விடு. How can you be so careless, Ria? This careless attitude is just disgusting. That was a limited edition watch. You just lost it. ஊசல கேஸ்னால போய் தோச்சிட்டல. இனிமே டின்னருக்கு உன்னோட அந்த பார்ட்டி கால் வாட்ச் கட்டிட்டு போ. என்ன முறைக்கிற? இப்போ ஆரம்பிச்சு. இதுதான் உன்னோட மெச்சூரிட்டியா? I can't handle this. முதல்ல அழகா நிறுத்திட்டு போய் வாட்சை தேடு. Damn it. She doesn't get it as a branded watch, man. She just doesn't get it. What? இந்த உன் 4 லட்சம் ரூபாய் வாட்ச் இதுக்கு வேற கையை தேடிக்க கழுத. சாமா போல்டான ஆளுங்க நீங்க. இப்படி மூஞ்சிக்கு நேராவே கழுதன்னு சொல்லிட்டீங்க. Get lost. என்னங்க நீங்க உங்களை காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி கெட் லாஸ்ட்னு சொல்றீங்க. சரி, thank you. வழி விடு. என்னங்க இப்படி கொந்தளிக்கிறீங்க? ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? உங்களுக்கு அவன் மேல லவ்வே இல்லைங்க. What do you mean? அப்படி உண்மையிலே லவ் இருந்தா அவன் உங்க முன்னாடி வந்தாலே லா 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 லான்னு ரீ ரெக்கார்டிங் கேட்கும். பட 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 படன்னு பட்டாம்பூச்சி பறக்கும். உடம்பெல்லாம் அப்படியே பூ பூக்கும். நட்சத்திரம் எல்லாம் நிலாவா தெரியும். இதெல்லாம் சங்கர் பட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில நடக்காது. நடக்குங்க. மனுஷனை காதலிச்சா கழுதையா இல்ல. ஹலோ, யா வாட்? ஓ காட். ஓகே ஓகே, நான் இப்போ வரேன். ஏங்க, நீங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எமர்ஜென்சி ப்ளீஸ். வாட்? ஒரு பேஷண்ட் சீரியஸுங்க, கொஞ்சம் என் கூட வாங்கல. ஏங்க, என்னங்க நீங்க சொந்த விருப்பு வெறுப்புகளோட ஒரு பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது தான் முக்கியம்னு உங்க மெடிக்கல் காலேஜ் ஹிப்போக்ரட்டிக் ஓத்துல இல்லீங்களா? எப்படி டாக்டர் ஆனா எல்லாத்தையும் கொல்ல தானே போறீங்க? சரி வாங்க ப்ளீஸ். எங்க அக்கா கல்யாணத்துல பூந்து கலட்ட பண்ண என்னோட என்கேஜ்மெண்ட்டே ஒழிச்சிட்டேன். உன்னால எங்க அப்பா பிபி மாத்திரை வேற கல்ல மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் உன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அன்பிலீவபிள். ஆண்டி செந்தில்ங்க டாக்ஸி கூப்பிட போயிருக்காம்பா. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு.
இன்னும் வரல. 1/2 மணி நேரத்துல பீஸாவே வந்துடுது. என்ன ஊருப்பா இது? இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சி எமர்ஜென்சி. அறிவு இருக்காரா உனக்கு? அப்பா ஸ்கூட்டர்ல வச்சு கொண்டு வந்திருக்க. ஃப்ளைட்டு கிடைக்கல, அதான். உனக்கு திண்டலா இருக்கா? எங்கடா எங்க அப்பா? போய் டாக்டரை கேளு. இட் வாஸ் அ க்ளோஸ் கால் ரியா. கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட அவர் உயிரே போயிருக்கும். நல்ல வேளை ஆம்புலன்ஸ்க்கு வெயிட் பண்ணாம ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வந்ததுனால அவர் பழைச்சார். Give me a call in case of anything. Thank you, doctor. சக்கி பாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? கிளம்புங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல உங்களுக்கு? எக்ஸாம்ஸ் எவ்வளவோ இருக்குறியா, ஆனால் அப்பா ஒருத்தர் தான். போஸ்ட் மாஸ்டர் டெலிவரி எடுத்துட்டு தான் இங்கிருந்து போகும். நீ கவலைப்படாத. என்ன மனுஷன் பயந்துட்ட பாரு. போய் அப்பா போய் பாரு. போடா. செம்ம ஸ்கூட்டியில் இது ஒரு உயிரையை காப்பாத்திருக்கு. என்ன விலை இருக்கும்? சட்னி இருந்தா இது மேல ஊத்து சொல்றேன். ஹே, பை தி வே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இல்லையே? இன்னைக்கு உனக்கு ஆகஸ்ட் 15 தான். இனிமே நீ சுதந்திரமா உங்க அம்மா வச்ச கட்டலாம். எந்த கழுதையும் கேள்வி கேட்க முடியாது. பாட்டி காலத்தை வச்சு நக்கல் அடிக்கவும் முடியாது. டேக் கேர். பை. ஹே, அது எங்க அம்மாவோட வாட்ச்னு உனக்கு எப்படி தெரியும்? அது உங்க அக்கா கல்யாணத்துல டாப் டு பாட்டம் ட்ரெண்டியா ட்ரெஸ் பண்ணிருந்த வாட்ச் மட்டும் பழசா இருந்துச்சு. I just guessed it. அன்னைக்கு உங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல்ல? ஆமா. உங்க அம்மா ரொம்ப அழகா இருந்திருப்பாங்கல்ல? ஆமா. எப்படி சொல்ற? உங்க அப்பா தான் பாத்திருக்கேனே. ரிமெம்பர், லைஃப் இஸ் a race. ரன் ரன். வேகமா ஓடுங்க, இல்ல பின்னாடி வரவன் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஏனோ தன்னாலே உன்மேலே காதல் கொண்டேனே, ஏதோ உன்னாலே என் வாழ்வில் அர்த்தம் கண்டேனே. ஹே, எந்திருங்க. கெட் அப். என்னாச்சு? போஸ்ட் மாஸ்டர் செத்துட்டாரா? நக்கலா? 9 மணிக்கு எக்ஸாம், மணி 8 ஆச்சு. ஓடுங்க எல்லாம். அதெல்லாம் ரியா, இந்த நிலைமையில அவர் எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஓவரா சீன் போடாதீங்க. நான் இருக்கேன், டாக்டர் எல்லாம் இருக்காங்க. 3 மணி நேரத்துல ஒன்னும் ஆயிடாது. ஸ்கூட்டி எடுத்துட்டு போங்க. கம் ஆன், இட்ஸ் கெட்டிங் லேட். இப்படி திடீர்னு நல்லவளா மாறிட்டேன்னா எங்களுக்கெல்லாம் டவுட் வரும்ல. கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டெடியா. போதும், மிச்சத்தை எக்ஸாம்ல போய் எழுது. டைம் ஆச்சு. டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல் இருக்கு. கோ போடடே. சாரி சார், லேட் ஆயிடுச்சு. What is this? எமர்ஜென்சி சார். What emergency? சார், ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவங்க பாட்டி சார். ஏன் பாட்டி சார்?
Nothing to worry, sir. Everything is okay. Cool, sir. Sir, they are still writing. ஹலோ டைம் அப் சார் ஒரு 5 நிமிஷம் சார். நாங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக தானே சார் ஆரம்பித்தோம். சார் பாட்டி செத்துட்டாங்க சார். ப்ளீஸ் சார். என்னமோ நாங்கள் அவர் பொண்ணோட செல்ஃபோன் நம்பர் கேட்ட மாதிரி அப்படி மறைச்சு பார்த்தாரு. அவர் ரோல் நம்பர் படி பேப்பர்ஸ் அடுக்கி வைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த கேப்பில் நாங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். தேங்க்யூ சார். டூ லேட். நீயே வச்சுக்கோ. சார் ப்ளீஸ் சார். நத்திங் டூயிங். நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்க ரோல் நம்பரா தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவ? ரோல் நம்பர் தெரியல. எஸ்கே அன்னைக்கு ரிசல்ட் வர நாள் எல்லார் வயத்துலையும் புளிய கரைச்சி குழம்பே வச்சிருச்சு. உங்க எல்லாருக்கும் நான் டெய்லி காலையில் பூஜை பண்ணியிருக்கேன். நான் உங்ககிட்ட டிஸ்டிங்ஷன் வேணும்னு கேட்கல. பாஸ் பண்ணா போதும். ஏய் லாஸ்ட் லைன் பாருடா. உன் பேர் இருக்குடா லாஸ்ட்ல. ஒன்னுது செகண்ட் லாஸ்ட்ரா. பாரி இல்லடா. வாழ்க்கையை வெறுத்துட்டோம். நாங்க லாஸ்டா வந்தது கூட எங்களுக்கு வருத்தம் இல்லை. யாரால பாஸ் ஆனமோ அவன் ஃபெயில் ஆயிட்டாங்கிறது தான் வேதனையா இருந்துச்சு. சைலன்சர் ஏன்டா கும்பிடுறான்? செகண்ட் ரேங்க் வாங்கிட்டானா? ரொம்ப ஓவரா தெரியல. அப்ப ஃபர்ஸ்ட் யாரா? பஞ்சவன் பாரிவேந்தன். பாரி அன்னைக்கு தான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டானா நொந்து நூல் ஆயிடுவோம். அதே ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டானா வெந்து நூடுல்ஸாவே ஆயிடுவோம்னு. எங்களை தவிர இன்னும் 2 பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சவன் பாரிவேந்தன் ஃபர்ஸ்ட் ரோ ரைட் ஆஃப் தி டைரக்டர். சார் இந்த ரேங்கிங் பிரகாரம் உட்கார வைக்கிறது அவசியமா? ஏன் உனக்கு அதில் ஏதாச்சும் பிரச்சனையா? சார் இந்த ரேங்கிங் சிஸ்டமே ஒரு ப்ராப்ளம் தான் சார். ஜாதி பிரச்சனை மாதிரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ஜாதி மாதிரியும், லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் கீழ் ஜாதி மாதிரியும். இட்ஸ் நாட் நைஸ் சார். வேற எப்படி பண்ணுங்கிற? சார் முதல்ல இந்த ரிசல்ட்ஸை நோட்டீஸ் போர்டில் போடுறதே நிறுத்தணும் சார். இந்த கம்மியாக மார்க் வாங்கினவங்க ஃபெயில் ஆனவங்களோட குறைய எதுக்கு பப்ளிக்காக சுட்டி காட்டி ஒரு ஏற்றத்தாழ்வை உண்டாக்கணும்? சார் இப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போறீங்க, உங்களுக்கு எய்ட்ஸ்ன்னு தெரிய வருது. இல்லை சார் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். டாக்டர் உங்ககிட்ட மட்டும் சொல்லுவாரா இல்லை நோட்டீஸ் போர்டில் போடுவாரா? யூ சி சார். பேசிக்கலி வாட் யூ ஆர் சேயிங் இஸ் ஒவ்வொருத்தர் ரிசல்ட்டையும் அவன் காதல போய் நீ தான் ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் ஐ சோ சாரி நீ கோயிங் டு சொல்றியா? சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங் சார். இல்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னப்பா ரேங்க்ஸ் பிரிவினையை உண்டாக்குது. பிரிவினையை இப்போ பாருங்க சார், நான் ஃபர்ஸ்ட் வந்ததுனால உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஆனால் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வந்ததுனால எங்கேயோ மூலையில் தூக்கி போட்டீங்க. பாவம் இல்லை சார். அட்லீஸ்ட் அங்கேயாவது உட்காந்துட்டு இருக்காங்களே. இன்னும் கூட சுத்திட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாட்டி போட்டோ ஃப்ரேம்லையும் கூட இருக்க மாட்டாங்க. பாஸ் ஆக போறதும் இல்லை, எந்த கம்பெனி அவங்களுக்கு வேலை கொடுக்க போறதும். வேலை கிடைக்கும் சார். மெஷினை மட்டும் நம்பாம மனுஷ மூலையை நம்புற நிறைய கம்பெனிஸ் இருக்கு சார். அதுல கண்டிப்பா வேலை கிடைக்கும் சார். அதுக்கு நான் கேரண்டி சார். யூ கேரண்டி இட்? யூ கேரண்டி இட்? பெட் சார், பெட். கோவிந்தன். எஸ் சார். அந்த லாஸ்ட் ரோடு உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. அதுல யாராவது ஒருத்தருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சா கூட சரிங்க சார். ஹாப்பி?
ஸ்மைல் ப்ளீஸ். ஹாப்பி சார். போட்டாண்டா ஹார்னோட ஹார்னா மர்ஜ் பண்ணி போட்டாண்டா. ஏய் செப்டிக் டேங்க், இன்னும் அந்த ஞான சுண்டி சுண்ணத்தை சாப்பிட்டு இருக்கியா நீ? I didn't do it. செந்தில். ஏய் சி, உன் செத்தலி நாத்தம் எங்களுக்கு தெரியாது. I can't take it. வெங்கட் பெருசரா செகண்ட் ஹாஃப் நடுங்குது. நான் போய் பேண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். எதுக்குடா வேஸ்டா? தோ வட்ஸோட கோட் சூட் இருக்குல, மாட்டிக்க. Hey, don't touch my sword. It will become dirty. விட்றா, நீ ஜட்டியோட போனா கூட பாரி கொண்டு அடையாளம் தெரியும். Hey, sweater uncle. இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது சரி, படிக்க தெரிஞ்சா நான் ஏன் சொட்டு வைக்க போறேன்? போர் மேன் படிக்க கூட தெரியலையா? ஏன் கர்ப்பலிக்கு போறியா? அண்ணா உங்களுக்கு பேச தெரியும்ல? நல்லா. இந்த பஞ்சவன் பாரிவேந்தனோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அதோ அங்க இருக்கு. நீ எங்க போற எங்க மச்சான்? Come let's go. எங்க மச்சான்? வா, உன் ஞான சுண்டி சொல்லணும். Thank you. இது எங்க கிடைச்சு? உன் பாக்கெட்ல இருக்கு. Hey, how dare you? That's my pant. Hey, என்னடா ஒண்ணு எண்டுன்னு எல்லாமே எல்லாத்துக்கும் கீதையில சொல்லிருக்கேன். Hey, shut up. I want my pant. Yeah. டேய், நீ பாக்குறவங்க நீ என்னமோ தப்பா பண்ற நினைச்சிட்டு போறாங்கடா. என்னாச்சு? பாரியோட அப்பா. என்னங்க, பாரி எங்க இருக்காரு? அங்க இருக்காரு. பாரி? எஸ். சாரி, பாரி எங்க? நான் தான் பாரி. இல்லைங்க, பஞ்சவன் பாரிவேந்தன். ஆமா, நான் தான் பஞ்சவன் பாரிவேந்தன். சொல்லுங்க. டேய், பாரி அடையாளமே தெரியாம மாறிட்டான்ல. பாரி தம்பி, தைரியமா இருக்கு. பஞ்சவன் பாரிவேந்தன். டேய், அதே பேரு, அதே போட்டோ, அதே டிகிரி. ஆனா ஆள் மட்டும் வேற. இதுல என்ன கோல்மால் நடந்திருக்குன்னு புரியலையே. ஏய், உங்களுக்கெல்லாம் டேஜாவுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும்டா. இப்ப நடக்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நமக்கு நடந்த மாதிரி இருக்கும். அதானே தேஜாவு? அதே மாதிரி ஜமாயுன்னு என்னன்னு தெரியுமா? தெரியும். இன்டர்வலுக்கு போயிட்டு ஜிப்பு படம் வருது. ஏய், அது இல்ல. பல தடவை பார்த்த ஒரு விஷயம் முதல் தடவை பார்த்த மாதிரி தோன்றதுதான் ஜமாய்வு. நமக்கெல்லாம் ஜமாய்வு. போட்டோல பார்த்த பாரி தான் நம்ம கூட படிச்ச பாரி. ஆனா நமக்கு தான் முகம் மறந்து போச்சு. இதுதான் என் தியரி. எப்படி? இதுக்கு நீ போடுற பாம்பே பெட்டர். டேய், உனக்கு பாரியோட அட்ரஸ் எப்படா கிடைச்சது? கரெக்ட்டா? உனக்கு எப்படா கிடைச்சது? Hey, how dare you take my biscuits? I got it from San Francisco. Handmade biscuits, very expensive. Specially made for Kosaksi பசப்புகள். அது யாரா குசுக்சி பசப்புகள்? குசுக்சி இல்ல, Kosaksi பசப்புகள். Do you know who that is? The great scientist. 400 patents. The world wants him. அவ்வளவு ஈஸியா யாரும் அவரை பாத்திர முடியாது. 1 year நான் சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரு மட்டும் என் கம்பெனி டீல்ல சைன் பண்ணிட்டாருன்னா I'll get $1 trillion business. I'll be huge. Huge மா. ஏய், பசப்புகள் பாடுறது நிறுத்துறா. பாரி ஊட்டில இருக்கான்னு உனக்கு எவன்டா சொன்னது? அதுக்கு நீ பசப்புகளுக்கு தான் தேங்க் பண்ணணும். ஏன்னா என் செக்ரட்டரி லாரா மிஸ்டர் பசப்புகள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக போன மாசம் இங்க வந்திருந்தா. அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, ஆனா பாரி கிடைச்சிட்டான். இது பாரியே தான். பாரி எங்க இருப்பானே ஒருத்தனால மட்டும்தான் சொல்ல